ஹலோ, வெல்கம் டு ரணிகா குக்கிங் சேனல். இன்றைக்கு நான் செய்ய போகிறது பொரிச்ச மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ நாங்கள் இதை இதுக்க போடுவோம். எண்ணெய்க்குள்ள போட்டு இதை நல்லா பொரிய விடுவோம். இது நல்லா பொரியட்டும். இதோடு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு அதோடு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு இதை நல்லா சிவப்பு கலராக நல்லா கோல்டு கலராக வரும் வரை இதை நல்லா வதக்குவோம். இது நல்லா வதங்கி வரட்டும். அந்த அனியன் எல்லாம் பொரிய வேணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் புளி கரைச்சி வச்சுருக்குறோம். இனி நாங்கள் இந்த புளியை இதுக்குள்ளே விடுவோம். விட்டுட்டு அதோடு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள், இது வந்து யாழ்ப்பாணத்து மிளகாத்தூள். இப்போ இதையும் கொஞ்சம் போடுவோம். இதுக்கு மீனுக்கு அளவான மிளகாத்தூள் போடணும். போட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடி வச்சு இதை நல்லா வற்றி அவியும் வரையும் இதை மூடி விடணும். எவ்வளோ நேரம் இருக்கும் இது அவிய? இது இப்போ அவிஞ்சிடும். உடனே ஒரு 5 மினிட்ல நல்லா கொதித்து அவிஞ்சிடும். இது நல்லா கொதித்து அவிஞ்சு இந்த வற்றி வந்துட்டுது. இனி இதற்குள்ள நாங்கள் திரும்ப பால் விடணும். கோகோனட் மில்க் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இதை நல்லா கலந்து திரும்ப இறுக்கி மூடி விட்டுறணும். நீங்கள் கேனில் எடுப்பீங்களா இல்லை அந்த பவுடரில் எடுப்பீங்களா? அந்த பவுடர் கோகோனட் பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு சுடு தண்ணி விட்டு கலந்தெடுத்த கோகோனட் மில்க். இது கோகோனட்டையும் உடைச்சி நாங்கள் புளிஞ்செடுக்கலாம். நான் பவுடர் தான் இதுக்கு எடுத்தேன். நான் இப்போ இது நல்லா கொதிச்சிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த மீனை போடுவோம். இது பொரிச்ச மீன். இது வந்து கின்ஃபிஷ்ஷை போட்டு இந்த மீனை வந்து நான் வந்து மிளகாய் அந்த உப்பும் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு பிரட்டி பொரிச்ச மீன். இதுக்கு போட்டு நல்லா கலந்து இதை மூடி விடுவோம். மீனுக்கு மேலே தண்ணி நிற்கக்கூடிய மாதிரி தான் பால் விடணும். நாங்கள் அதை விட்டோம்னா பால் மீன் கொதிச்சுன்னு வரைக்கும் இந்த பால் நல்லா வத்திடும். அப்படியால் பால் எப்போதும் கூட விடணும். இப்போ இது நல்லா அவிக்கட்டும். இது இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. பாருங்கள், பாலெல்லாம் வற்றி நல்லா கொதிச்சிட்டுது. நல்லா கொதிக்கும் வரையும் கொதிக்க விடணும். 2 தரம் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்து நல்லா வற்றி வரும் வரையும் கொதிக்க விடணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டுது. கொஞ்சம் உப்பு காணாத போல் கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பை நிறைய போடாமல் காணாட்டிக்கு திரும்ப போட்டுக்கொள்ளலாம். ஒரேடியாக போடக்கூடாது, உப்பு கூடிடும். இப்போ இது போட்டாச்சுது. நாங்கள் இதுக்குள்ள கொஞ்சம் நச்சீரக பவுடர், இது வந்து வறுக்காத நச்சீரக பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டு மூடிட்டு உடனே இறக்கிட வேணும். கன நேரம் விடக்கூடாது நச்சீரக பவுடர் போட்டால். இப்போ நாங்கள் இதை ஒருக்கா மூடிட்டு ஒரு கொதிச்ச உடனே இறக்கி விடுவோம். இப்போ இது எடுத்து பார்க்கலாம். இனி இப்போ ஒதுக்க கொதிச்சிட்டு இதை எடுக்கலாம். இப்போ நல்லா வந்துருக்குது. இனி நாங்கள் இதை இன்னொரு டிஷ்ஷில் மாற்றுவோம். இப்போ பாருங்கள் இப்படி வந்திருக்கண்டு. இதே போல் நீங்களும் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுண்டு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.